அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேவுரு மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் அப்படின்ற போது கேவுரு மாவை எடுத்து அது உப்பு போட்டு பிணைஞ்சு இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல். மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் பிணையணும், அதனால் சிறிதளவு உப்பு அதை எடுத்திருக்கேன். இப்போ நான் இடியாப்ப மாவை பிணைஞ்சதை இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, இது அதில் வச்சு புழிஞ்சு இடியாப்பம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை புழிஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காவை தூவி விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இல்லை நம்ம பால் போட்டு நம்ம மற்ற இடியாப்பம் மாதிரி சாப்பிட்லான்னாலும் அது மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வானலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு பிறகு அது மேலே நம்ம இடியாப்பம் புழிஞ்சதை வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது ஏன்னா சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்தாதான் பிள்ளைங்களுக்கு சத்தான, பெரியவங்களுக்கு எல்லாம் சத்தான ஆகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேவுரு மாவில் இதே நம்ம வெல்லம் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றி மாவு மாதிரி பிணைஞ்சு கொலக்கட்டையாக பிடிச்சி கொடுக்கலாம், களியாகவும் செய்யலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த இடியாப்பம் செய்கிறோம். இடியாப்பத்தை தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் இப்படி திருவி வச்சுருக்கேன். இதை நம்ம தேங்காய் அப்படியே தூவியும் நம்ம கொடுக்கலாம், சர்க்கரை போட்டு கொடுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. சாயந்தர நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸு மார்னிங் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சத்தானதாக இருக்கும். இல்லை நாட்டு சர்க்கரை விரும்பலை அப்படின்னா நீங்கள் பால் எடுத்து கூட அதில் சர்க்கரையில் கலந்து தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரையை கலந்து கொடுக்கலாம். இல்லை பிள்ளைங்க பிடிக்கல அப்படின்னா சர்க்கரை தூவி தேங்காய் துருவலை தூவி அப்படியே கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது சத்துள்ளதாக இருக்கும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். மாவு மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இது மட்டும் கொஞ்சம் சிறிதளவு உப்பு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம். இதில் கொலக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சத்தானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே கடையில் வாங்கி ஒன்று கொடுக்கறத விட இப்போ பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா வெந்துருக்கு. இதை அப்படியே எடுத்து தட்டில் கொட்டி நல்லா சக்கரைனா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இதாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இது நம்ம இடியாப்பம் மாதிரி தான் நம்ம மரக்கட்டையில் புழிஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப சத்தானதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இதை நம்ம தட்டில் போட்டு வெந்தோன்னா தட்டில் போட்டு நல்லா கிளறி வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 செகண்ட் ஆகும். இது பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குற போது அதுங்களும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கும் போது இது வெந்துருச்சு. இதை அப்படியே தட்டில் கொட்டி கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லா பொலப்பொலன்னு பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் ஒரு சத்தான உணவில் சந்திப்போம். நன்றி. எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எடுத்து நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.